இறைவி டீசர் பாக்குறப்போ என்ன ஒரு ஃபீல் மனசுக்குள்ள கிடைச்சதோ அந்த ஃபீலை இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு இப்போ வந்திருக்கிற இறைவியோட ட்ரெய்லர். டைரக்டரா நாம பார்த்த எஸ்.ஜே. சூர்யாவை விட நடிகரா அவரை பார்த்து நாம ரசிக்கிறதுக்கு இந்த படத்துல நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ட்ரெய்லர்ல அவரு கண்ணாடியை கழட்டுறப்பே தெரியுது சார். அது போக செல்வராகவன் படத்தோட ஹீரோ ரேஞ்சுக்கு நம்ம விஜய் சேதுபதி, காலேஜ் பையன் கெட்டப்ல வர பாபி சிம்ஹா, இவங்க 3 பேர்த்துக்கும் 3 ஹீரோயின்னு ட்ரெய்லர்ல தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, வழக்கமான ஒரு தமிழ் சினிமா ட்ரெய்லரை 10 செகண்ட் பார்த்த உடனே இதுதான் கதப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அது எவ்வளோ பெரிய டைரக்டரோட படமா இருந்தாலும் சரி அப்படித்தான். ஆனா இந்த ட்ரெய்லர்ல சத்தியமா முடியல. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, சரி. அப்புறம் பணத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கி போலீஸ் கிட்ட சிக்கி தர்மடி வாங்குறாங்க, ரைட்டு. இதுதான் படத்தோட ஒன்லைன்னு சொல்லலாம். ஆனா படம் பார்க்குறப்போ அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சூப்பராஜ் ப்ரூவ் பண்ணுவார். எல்லாத்தையும் மீறி சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்கிற விதம், இது 3மே மறுபடியும் ட்ரெய்லரை பார்க்க வைக்குது சார். எப்படி எந்த ஜானர்லயுமே சிக்காம படம் பண்ண சுப்பாராஜால முடியுதோ அப்படிதான் எந்த விஷயத்தையும் முழுசா சொல்லாம பாக்குறவங்க ஆர்வத்தை தூண்ட அவரோட ட்ரெய்லரால முடியுது ப்ரோ. இந்த ட்ரெய்லர் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூஜா தேவ் பிரியா தமிழ் சினிமால ஒரு ரவுண்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுதான். என்னதான் மயக்கம் என்ன லைட்டா தலை காட்டிட்டு போயிருந்தாலும் இந்த ஒரு படத்துல அவங்க ரோல் கண்டிப்பா பேச போடுன்னு தோணுது பாஸ். சூப்பர்.